கோவையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் காது கேளாத, வாய் பேச இயலாத வீரர்கள் அசத்தலாக விளையாடினர். கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் காது கேளாத, வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக கோயம்புத்தூர் காது கேளாத, வாய் பேச இயலாதோர் சங்கம் சார்பாக கோவை கிரிக்கெட் லீக் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து 3வது சீசனாக நடைபெற்ற காது கேளாத, வாய் பேச இயலாதவர்களுக்கான கோவை கிரிக்கெட் லீக் போட்டி பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்வி வளாகத்தில் நடைபெற்றது. நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற இதில் இளைஞர் அணியினர், மூத்த அணி மற்றும் பெண்கள் தனி பிரிவு என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. பல்வேறு விளையாட்டுகளில் சாதித்து வரும் காது கேளாத, வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் வெற்றி தோல்வியை கடந்து போட்டியில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் விளையாடினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சுவாமி கருணிகானந்தா மகாராஜ், சமூக ஆர்வலர் டார்வின் மோசஸ், வடவள்ளியைச் சேர்ந்த சீதாலட்சுமி, சுப்பராயலு, சுரேஷ், சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் இளையோருக்கான போட்டிகளில் உக்கடம் கிரிக்கெட் டவர்ஸ், மேட்டுப்பாளையம் கிரிக்கெட் தண்டர்ஸ், காந்திபுரம் கிரிக்கெட் கிராஸ்கட் ரோடு ஆகிய அணிகள் முறையே முதல் 3 இடங்களை பிடித்தன. இதேபோல லெஜெண்ட்ஸ் பிரிவில் சரவணம்பட்டி ஐடி பார்க் அணி முதல் இடத்தையும், கோவை சூப்பர் கிங்ஸ் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். மேலும் பெண்கள் பிரிவில் விமன் வாரியர் முதல் இடத்தையும், விமன் விங்ஸ் கிரிக்கெட் அணி 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி கௌரவித்தனர். வணக்கம் எல்லாத்துக்கும். என்னோட நேம் டாமி. அப்புறம் அசோசியேஷன்ல இருந்து டெஃப் அசோசியேஷன். நாங்க எல்லாரும் டீம் ஒரே டீம் தான். என்ன ப்ரோக்ராம் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கிரிக்கெட்ல கோயம்புத்தூர் கிரிக்கெட் லீக்ல இருந்து வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் எல்லாரும் யூத்து, எங்க எல்லாரும் உமன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்து இன்னைக்கு எல்லாரும் சேர்த்து நாங்க பண்ணிருக்கிறோம். நாங்க எல்லா டீமும் சேர்ந்து குரூப்பா தனித்தனியா பண்ணிருக்கிறோம். யூத் குரூப் தனியா 6 டீம் இருக்கு. தனித்தனியா 6 டீம் பண்ணிருக்காங்க. லெஜெண்ட் 3 டீம் விளையாண்டுருக்காங்க. உமன்ஸ் 2 டீம் ஸ்மால் எங்கர்ஸ் லெஜெண்ட் சேர்ந்துருவாங்க. எல்லாரும் விளையாண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப ஹார்ட் ஒர்க். எல்லாரும் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. சேம் டீம் கேப்டன்ஸ் எல்லாம் 11 டீம் கேப்டன்ஸ் இருக்காங்க. அவங்க குரூப் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இன்ட்ரெஸ்டா விளையாண்டு இருக்காங்க. அசோசியேட்டும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு டெஃப் எல்லாம் மேல வரணும். அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் எல்லாம் அடங்கியிருக்கும். எல்லாத்துலயும் மேல வரணும். நாங்க பாக்குற எல்லா டெஃப் ரொம்ப வெளியே வராம இருக்காங்க. நாங்க கவர்மெண்ட் காட்டுறோம். நாங்களும் டெஃப்ங்களும் மேல வருவோம்னு சொல்லி இன்டர்பிரட் எங்களுக்கு இல்ல. நாங்க சைன் லாங்குவேஜ் எல்லாரும் கத்தாகணும். எல்லாரும் சைன் லாங்குவேஜ் பேசி கஷ்டப்பட்டு நாங்க எழுதி பேசி எல்லாம் ஈக்குவலா கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க ட்ரை பண்றோம். எல்லாரும் இன்னும் கவர்மெண்ட்க்கும் நாங்களும் அப்ளை பண்றோம். நியூஸ் பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அப்ளை பண்றோம். நாங்க எல்லாரும் நியூஸ் பேப்பருக்கு சொன்னது தேங்க்யூ அப்படிங்கிறோம். வணக்கம். இன்னைக்கு டெஃப் எல்லாரும் டெஃப் சேர்ந்து விளையாங்க. இன்னைக்கு ஃபுல் டே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யூத்து, லெஜெண்ட், உமன்ஸ் எல்லாரும் டீமோட சேர்ந்து ஜாயின் பண்ணி கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் வந்திருக்காங்க. யூத் 6 பேரு உங்களுக்கு மேட்ச் நடந்திருக்கு. உமன்ஸ் லெஜெண்ட் எல்லாரும் டீம் மேட்ச் நடந்திருக்காங்க. எல்லாரும் வின் பார்க்கல. ஃபைனல் இனிமேல் தான் இருக்கு. ஒரு நாள் ஃபைனல் பார்த்து ஹாப்பியா இருக்கும். இன்னும் லாஸ்டா இருக்கு பார்த்துட்டு எல்லாரும் நாங்க பண்ணோம். கோயம்புத்தூர் 3rd கோயம்புத்தூர் குரூப் கிரிக்கெட் வர்றதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டெஃப் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இங்க வாலண்டியர்ஸ், கேப்டன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூங்கிறாங்க. எல்லாரும் சப்போர்ட் தேங்க்யூ. என்னோட நேம் LIBN லெபின் சாரி. நான் டிடி பிடி பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஒவ்வொரு பிரான்ச்சை நான் கோச் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நாங்க கபடிக்கு கவர்மெண்ட் எல்லாமே நான் சொல்லி போட்டோம். ஆனால் CM கிட்ட அப்படின்னு வரவே மாட்டேங்குது. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நாங்க கபடிக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அப்ளை பண்ணிருக்கிறோம். செகண்ட் கிரிக்கெட்டுக்கும் கவர்மெண்ட்ல சப்போர்ட்டாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். எங்களுக்கு பிரைவேட்ல கவர்மெண்ட்ல எல்லா சப்போர்ட் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு டெஃப்பும் மேல வரணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. வேற எது இருந்தாலும் கவர்மெண்ட்ல எதுவுமே சொல்ல மாட்டேங்க. எங்களுக்கு டெஃப்ங்கிறங்க டிசபிலிட்டிக்கு எதுவுமே நியூஸ் வரவே மாட்டேங்குது. எல்லாம் ஹியரிங் போது வருது. அவங்க சொந்த ஸ்பான்சர் பிரைவேட்ல ஸ்பான்சர் பண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸா இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. வந்தா நாங்களும் மேல வருவோம். நாங்க சும்மாவே இருக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் CM இதை பார்த்து எங்களுக்கு ரைட்ஸ் போட்டு சைன் போட்டு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும். நாங்க எல்லாரும் சஃபரிங்ல இருக்கிறோம். எங்களுக்குன்னு எல்லா சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ. சப்போர்ட் CM கிட்ட கபடிக்கு சொல்லியாச்சு. பிளஸ் ஹியரிங் பர்சனுக்கு தான் கொடுக்குறாங்க.
சைலண்டா அவங்க சைலண்ட் பண்ணி கொடுக்கணும். நார்மலுக்கு ஹியரிங் பர்சனுக்கு எனக்கு டெஃப்க்கு சைலண்ட் கம்மியா தான் எல்லாமே சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் ஓகே. கபடி வேற என்ன சப்போர்ட் வேணும்? கிரிக்கெட் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு டெஃப்க்கு வந்து கிரிக்கெட்டுக்கும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு டைம் 2 டைம் கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் வேற என்ன பால் ஸ்போர்ட்ஸ் ஓகே. வேற கவர்மெண்ட் வேலைக்கு சொல்லணும். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 4% எங்களுக்கு வந்து கம்மியா தான் சொல்லிருக்காங்க. 4% வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு பர்சன்ட் இருக்காங்க. அவங்க இந்தியா செலக்ட் பண்ணிட்டாங்க, பேக் வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் நல்லபடியா பேக் செலக்ட் பண்ணாங்க. எனக்கு வேலை கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப லேட்டா இது பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை கூட கிடைக்க கஷ்டப்படுறாங்க அவங்க.